Hello students, welcome to GA Max, Chapter 8, Vector Algebra, Exercise 8.4. Adala question number 1, find the magnitude of A vector cross B vector if A vector equal to B vector equal to ரெண்டு vectors கொடுத்திருக்காங்க. A vector B vector கொடுத்திருக்காங்க. Magnitude of A vector cross B vector போட போறோம். So, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், A vector cross B vector போட்டுட்டு அதுக்கு வந்து magnitude போட போகிறோம். ஓகே, இப்போ A vector cross B vectorங்கிறது என்னது, cross product of two vectors. ஓகே, cross product or vector product, right? So this is equal to, எப்படி இதை evaluate பண்ணுவோம், cross productை நம்ம வந்து determinant போடுவோம். டாட் ப்ராடக்டில் அப்படியே கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்டில் டிட்டர்மினன்ட் போட்டு இவால்வேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐஜேகே ஃபஸ்ட் ரோவில் போட்டுக்கோங்க, செகண்ட் ரோவில் ஏயோட கோஎஃபிஷியன்ஸை போட்டுக்கோங்க, அந்த 2 1 3 போட்டுக்கோங்க, 2 1 3. அண்ட் தேர்ட் ரோவில் வந்து பியோட கோஎஃபிஷியன்ஸ் போட்டுக்கோங்க, அது என்னது 3 5 -2. ஓகே, 5 -2 இதை போட்டுட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். So this is equal to I vector into 1 into -2 -5 into 3. Determinant evaluate பண்ண உங்களுக்கு தெரியும். So -2 -3 into 5 வந்து 15. And second இதுக்கு வரும்போது என்ன பண்ணிடுவீங்க, -j cap into, இப்போ இது எந்த ரோவில் இருக்கோ அதை விட்டுருவீங்க, அது எந்த காலத்தில் இருக்கோ அதை விட்டுருவீங்க, விட்டுட்டு எதை மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இதையும் பண்ணணும் இல்லையா. ஸோ -4 -9ன்னு வந்துடும், -4 -9 ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு கே கேப் இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ் மைனஸ் திஸ் இன்ட்டு திஸ் இல்லையா. ஸோ 10 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு -2 -15 என்னது -17i. ஓகே, -17i. நெக்ஸ்ட் வந்து -4 -9னா என்னது -13, அண்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால தட் வில் பி +13j அண்ட் ப்ளஸ் 10 - 3 7k. ஓகே, 7k வெக்டர் ஆர் k கேப். இப்போ இதுக்கு வந்து மேக்னிடியூட் போடணும். தேர்ஃபோர் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இப்போ கிராஸ் ப்ராடக்ட் போட்டுட்டோம், அதுக்கு மேக்னிடியூட் போட போகிறோம். மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா தெரியும், x² + y² + √(x² + y² + z². அதுதான் ஃபார்முலா, இதுதான் xyzங்கிறது. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √17² வந்து 289 and 13² is 169 plus 49. Okay, so இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா √507 வரும், 507 வந்துடும். Therefore magnitude of A vector cross B vector equal to √507. Second question, show that இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, A cross B plus C plus B cross C plus A plus C cross A plus B is equal to 0 வெக்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வெக்டர் ப்ராடக்ட்டுங்கிறனால நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வெக்டர் ப்ராடக்ட்னால ரைட் சைடில் 0 வந்தாலும் 0 வெக்டர்னு தான் கொடுத்துருப்பாங்க, நம்மளும் அப்படி தான் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு ஈக்குவேஷனை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு கிராஸ் ப்ராடக்டுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தால அதை வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். அப்போ எப்படி வரும், A cross B ப்ளஸ் A cross C. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு A cross B ப்ளஸ் A cross Cன்னு வரும். அதே மாதிரி எல்லாத்தையுமே எழுதிக்க போகிறோம். A cross B ப்ளஸ் A cross Cன்னு வந்துருச்சு. அண்ட் செகண்ட் ஒன் என்னது, இது B cross C ப்ளஸ் B cross A. ஓகே, so plus B cross C plus B cross A, B cross A plus இது third one C cross A plus C cross B. ஓகே, இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. C cross A plus C cross
B. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 0 வெக்டர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இங்கே A cross B இருக்குது, இங்கே B cross A இருக்குது. அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காமுடேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காமுடேட்டிவ்னு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், நமக்கு தெரியும். ஸோ இந்த B cross Aங்கிறது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு A cross B. அது வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A cross B. அது நமக்கு தெரியும் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் படி இது வந்து தெரியும் நமக்கு. B cross A is equal to minus of A cross Bன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு this is equal to A cross B. இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் ப்ராக்கெட்ஸ் போட்டு எழுதிக்கிறேன். ப்ளஸ் A cross C ப்ளஸ் B cross C. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த லாஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மைனஸ் போட்டு மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, அதாவது B cross A இஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஆஃப் A cross B இல்லையா. அதை வந்து B cross Aவை A cross Bன்னு எழுதும்போது அது வந்து நெகட்டிவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த C cross A இருக்குல்ல, அந்த C cross A will be minus of A cross B and A cross C and the third one இந்த C cross B இருக்குல்ல, இது வந்து என்ன ஆயிரும், மைனஸ் ஆஃப் B cross C ஆயிரும். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 0 வெக்டர்னு வந்துருச்சு. ஸோ we have arrived at the ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே ரீசனுக்கு வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சின்ஸ் என்ன தெரியும் நமக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், சின்ஸ் B வெக்டர் கிராஸ் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஓகே, இதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். Vector product is not commutative. Okay. Third question. Find the vectors of magnitude 10 root 3 that are perpendicular to the plane which contains அப்படின்னா ரெண்டு vectors நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து vectors of magnitude 10 root 3ன்னு கேட்டிருக்காங்க, which are perpendicular to the planeன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம A வெக்டர் B வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்டு இப்போ கேட்டிருக்கிற அந்த கொஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம டெஃபினேஷன் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். நமக்கு வந்து வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் லாம்டா perpendicular to both A vector and B vector is given by plus or minus lambda n cap. N capங்கிறது வந்து யூனிட் வெக்டர். plus or minus lambda n cap is equal to plus or minus lambda into A cross B divided by magnitude of A cross B அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதை தான் இப்போ நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 10 root 3ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த லாம்டான்றது வந்து நமக்கு வந்து 10 root 3. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த n கேப்பை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். n கேப்புக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ லெட் A வெக்டர் B ஈக்குவல் டு B வெக்டர் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to both A வெக்டர் and B வெக்டர் இஸ் ஆர் யூனிட் வெக்டர்ஸ்க்கு ஃபார்முலாவை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். அதுவும் நம்ம பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தோம், யூனிட் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர்ஸு perpendicular to both A வெக்டர் and B வெக்டர். So this will be equal to plus or minus A vector cross B vector divided by magnitude of A vector cross B vector. இதுதான் யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to both A vector and B vector கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஓகே, இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் லாம்டான்னு கேட்டுட்டாங்கன்னா இந்த இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம லாம்டாவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்களோ ஆஃப் மேக்னிடியூட் 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா 5ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். 10 root 3ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 10 root 3 என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், முதல்ல a cross b, அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் a cross b போட்டுட்டு n கேப் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம a cross b இவால்வேட் பண்ணிக்கலாம். a cross b cross product or vector product எப்படி evaluate பண்ணுவோம், determinant formula போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ரோல ijk போட்டுருவோம். ijk போட்டுட்டு செகண்ட் ரோல a வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 2 1 இல்லையா, 1 2 1. அடுத்தது வந்து b வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 3 4 1 3 4ன்னு போட்டுட்டு determinant evaluate பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸோ this is equal to எப்படி evaluate பண்ணுவீங்க, I cap into 2 into 4 minus 1 into 3 இல்லையா. ஸோ அதை போட்டுக்கலாம் 8 minus 3. செகண்ட் ஜேக்கு வரும்போது மைனஸ் ஜே போடுவோம். போட்டுட்டு இந்த 1 into 4 4, அதுக்கப்புறம் மைனஸ் 1 into 1 1 வரும். ஸோ 4 minus 1ன்னு வந்துடும் இங்கே, 4 minus 1. அடுத்த நெக்ஸ்ட் வந்து கே வரும்போது this into this minus this into this. ஸோ 3 minus 2ன்னு வருவாங்க, 3 minus 2. ஓகே, இதோட வேல்யூ அப்போ என்ன ஆயிரும், 5i minus 3j plus kன்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்னிடியூட் தேவை நமக்கு. ஸோ மேக்னிடியூட் போட்டுக்கலாம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் cross b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 35 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம யூனிட் வெக்டர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் லாம்டா போட்டுக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to both a vector and b vector are, அந்த ஃபார்முலா இருக்குல்ல, எந்த ஃபார்முலாவில் இப்போ ஃபஸ்ட் போட போகிறோம்னா இதில் போட போகிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் n கேப் இதில் போட போகிறோம். நியூமரேட்டரில் a cross b, டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் a cross b அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூமரேட்டரில் a cross b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் a cross b. ஓகே, இது நியூமரேட்டரில் வரப்போது, டினாமினேட்டரில் வந்து அதோட மேக்னிடியூடை போட போகிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து 5i minus 3j plus k by root of 35. இதுதான் மேக்னிடியூட் இல்லையா, root of 35. இதுதான் யூனிட் வெக்டர்ஸ் perpendicular to a and b. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 10 root 3ன்னு கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் என்ன மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 10 root 3. ஓகே, 10 root 3 perpendicular to both a vector and b vector, perpendicular to both a vector and b vector. ஓகே, r ரெண்டு வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ், அதனால தான் ஆர்னு எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் எப்படி வந்துடும் நமக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஃபார்முலாவில் போடுறோம். இந்த லாம்டா இன்டூன்னு முதல்ல எழுதணும்ல, இதுதான் ஆஃப் மேக்னிடியூட் லாம்டான்றனால இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் லாம்டாவை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் முன்னாடி. ஸோ திஸ் லாம்டா என்ன வந்து நமக்கு 10 root 3. இந்த லாம்டாங்கிறது இங்கே நமக்கு 10 root 3. வேணால் சைடில் எழுதிக்கங்க, ஹியர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 10 root 3. ஓகே, அப்போது இந்த ஆன்சரை எழுதிட வேண்டியதுதான். 10 root 3 into 5i brackets போட்டு எழுதுங்க, ஏன்னா வெளியே வந்து 10 root 3 காமனாக இருக்குது, அதனால இங்கே 3 terms இருக்குது. ஸோ this should be written only within brackets. ஓகே, ஸோ root of 35. இதுதான் நமக்கு தேவையான
யூனிட் வெக்டர்ஸ். ஓகே, இந்த யூனிட் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் சம் நம்பர் லாம்டா கொடுத்து கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.